கமெண்ட்ஸ் பண்ணிட்டு எப்படி பார்க்கலாம். சோர்ஸஸ் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது புள்ளி விவரங்களின் ஆதாரங்கள் அல்லது மூலங்கள் எந்தெந்த வகையில் புள்ளி விவரங்கள் வந்து சேர்ந்துருக்குது அப்படிங்கிறது. எனக்கு கிடைக்கிற விவரங்களை எல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. அது எந்த வகையில் வந்திருக்கு, யார் கொடுத்துருக்காங்க, எப்போ அது கலெக்ட் பண்ணப்பட்டுச்சு, எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற அறிவுபூர்வமான ஆதாரங்கள் வேணும் இல்லையா. விவரங்கள் எப்படி சேகரிக்கப்பட்டன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. பேஸ்டு ஆன் த டேட்டா சோர்ஸஸ், எதன் அடிப்படையில் விவரங்கள் சேகரிக்கப்பட்டது. டேட்டா குட் பை சீன் ஆஸ் ஆஃப் டூ டைப்ஸ், ரெண்டு வகையில். செகண்டரி டேட்டா, பிரைமரி டேட்டா, அதாவது முதல் நிலை புள்ளி விவரங்கள், இரண்டாம் நிலை புள்ளி விவரங்கள். இந்த டூ கேன் பி டிஃபைன்டு as அண்டர், இந்த இரண்டையும் நாம் கீழ்வரும் விதமாக பார்க்கலாம். பிரைமரி டேட்டா, ஓகேவா, அதாவது முதல் நிலை புள்ளி விவரங்கள். those data which do not already exist in any form, எந்த விதத்திலாவது இந்த புள்ளி விவரங்கள் முன்பே வந்திருக்க கூடாது. do not already exist in any form and thus have to be collected for the first time from the primary sources, முதலாக இந்த புள்ளி விவரங்கள் சேகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏற்கனவே எந்த விதத்திலையும் சரி, அரசாங்கம் வெளியிட்டாலும் சரி, யார் மாணவர் எது வெளியிட்டாலும் வந்துடக்கூடாது. முதலாக நேரடியாக சேகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். பை த வெரி நேச்சர், இது ரொம்பவும் இயல்பானதாக இருக்கணும். திஸ் டேட்டா ஆர் ஃப்ரெஷ் அண்ட் ஃபஸ்ட் டைம் கலெக்டட் கவரிங் த ஹோல் பாப்புலேஷன் ஆர் எ சாம்பிள் ட்ரான் ஃப்ரம் இட். என்ன பண்ணியிருக்காங்களாம், முதல்ல இதனுடைய இயல்பு ரொம்ப இது முக்கியமானது என்னென்னு சொன்னால் வெரி நேச்சர், ரொம்ப இயல்பானதாக இருக்கணும். இந்த டேட்டா ஃப்ரெஷ், முழுக்க புதியதாகவும், ஃபஸ்ட்டு டைம் முதலாக சேகரிக்கப்பட்டதாகவும், கவரிங் த ஹோல் பாப்புலேஷன் மொத்த மக்கள் தொகையும் கலந்ததாகவும், அதாவது சேர்த்ததாகவும், மொத்தமாக இணைத்ததாகவும், அல்லது எ சாம்பிள் ட்ரான் ஃப்ரம் இட், மாதிரி ஏற்கப்பட்டதாகவோ இருக்கணும். ஒரு மொத்த மக்கள் தொகையில் மாதிரி சாம்பிள் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த சாம்பிளாகவோ அல்லது மொத்த மக்கள் தொகை எடுத்ததாகவோ இருக்க வேண்டும். இதுதான் பிரைமரி டேட்டான்னு சொல்லக்கூடியது, ஓகேவா. செகண்டரி டேட்டான்னு இரண்டாவதுன்னு சொன்னால் மற்றவங்க தேடி வச்ச விவரங்களை தான் நமக்கு தேவையானது எடுத்துக்கிறது, ஓகேவா. செகண்டரி டேட்டா இதில் இரண்டாவது வகையில் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, தே ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இன் சம் ஃபார்ம், ஏதேனும் விதத்தில் ஏற்கனவே வந்திருப்பது. பப்ளிஷ்டு ஆர் அன்பப்ளிஷ்டு இன் அன் ஐடென்டிஃபையபிள் செகண்டரி சோர்ஸஸ், ஏற்கனவே வெளிவந்ததோ அல்லது வெளியிடப்படாமலும் இருக்கக்கூடிய விவரங்களிலிருந்து நமக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொள்ளுதல். இது இரண்டாம் தர புள்ளி விவரங்கள். they are generally available from published sources though not necessarily in the form of actual record, அதாவது ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கும், அவைகள் தேவையான அளவிற்கு போக என்ன பண்ணியிருக்கோம், நாட் நெசசரிலி, அது அவசியம் இல்லாமல் இருந்திருக்கும், ஆக்சுவலி ரிக்வயர், தேவைப்படுபவர்கள் மட்டும்தான் அதை பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறது. அதாவது இதில் அந்த முதல் நிலை புள்ளி விவரங்கள்னு சொன்னோம் இல்லையா, அந்த முதலாக சேகரிக்கப்பட்ட விவரங்கள் வெளியிடப்படும் அல்லது வெளியிடப்படாமல் பாதுகாக்கப்படும். புரியுதா, சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல். அதில் இருந்து என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையானதை எடுத்துக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இரண்டாம் நிலை புள்ளி விவரங்களாக இருக்குது, அதாவது பொது நோக்கத்துக்கோ அல்லது குறிப்பிட்ட நோக்கத்துக்காகவோ ஏற்கனவே சேகரித்து வச்சுருக்காங்களே, அதை நம்ம பயன்படுத்திக்கிறது. இதுதான், அதாவது எக்கனாமிக் சர்வேவுக்காக நிறைய இரண்டாம் நிலை புள்ளி விவரங்களை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஆடம் ஸ்மித் சொன்னார்னு சொல்லி அதிலிருந்து கருத்துக்கள் எடுத்து புது கருத்துக்கள் உருவாக்குறாங்க இல்லையா, அது மாதிரி செகண்டரி டேட்டான்னு சொல்லக்கூடியது. அவைலபிள் ஃப்ரம் பப்ளிஷ்டு சோர்ஸஸ், வெளியிடப்பட்ட ஏற்கனவே வெளிவந்த, தோ நாட் நெசசரிலி, அவசியமற்றதாக, ஃப்ரம் ஆக்சுவலி ரெக்வயர்டு, தேவைக்கு தகுந்தவர் போல் அவசியமாக இருப்பவர்களை எடுத்துக்கொள்ளுதல். எக்ஸாம்பிள், டேட்டா ஃப்ரம் சிஎஸ்ஓ, என்எஸ்எஸ்ஓ, ஆர்பிஐ. அதாவது இதுக்கு என்னென்னு சொன்னால், சிஎஸ்ஓங்கிறது என்னது, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், மத்திய புள்ளி விவர நிறுவனம் வெளியிட்டது. என்எஸ்எஸ்ஓ, நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன், அதாவது தேசிய மாதிரி ஆய்வு அமைப்பு இல்லையா, இவைகள் வெளியிடக்கூடிய தகவல்கள். ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, 6 மாதத்துக்கு ஒரு முறை தேவைப்படும் போது வெளியிட்டிருக்காங்க இல்லையா, இவ்வளவு பணம் அது இருக்குது, இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ வட்டி இருக்குது, இவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது, சேவிங்ஸுக்கு இவ்வளோ வட்டி, கடனுக்கு இவ்வளோ வட்டி, இந்த மாதத்துக்கு இவ்வளோ வட்டி, ஃபிக்ஸரில் போட்ட இது, பகுதியில் போட்ட இவ்வளோன்னெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது மாதிரியான விவரங்கள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வெளியிடக்கூடியது. அதோட தமிழ் மீடியத்தில் நிறைய கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்காங்க. அதாவது பொருளாதார ஆய்வறிக்கைகள், எக்கனாமிக் சர்வேஸ்,
எக்கனாமிக் சர்வே இருக்கு இல்லையா, எக்கனாமிக் சர்வேஸ் ஒன்று. அப்புறம் மத்திய மாநில பொருளியல் மற்றும் புள்ளியியல் இயக்குநரக வெளியீடுகள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா. அதாவது பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் டைரக்டரேட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நோட் பண்ணிக்காங்க. பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் டைரக்டரேட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். மத்திய மாநில பொருளியல் மற்றும் புள்ளியியல் இயக்குநரக வெளியீடுகள். இதெல்லாம் முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்காங்க. அப்புறம் புக்ஸு புத்தகங்கள், பொருளியலுக்கான பருவ இதழ்கள் எக்கனாமிக் ஜேர்னல்ஸு புக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இவைகளிலிருந்து வெளியிடப்பட்ட அல்லது வெளியிடப்படாத விவரங்கள், பப்ளிஷ் ஆர் நான் பப்ளிஷன் அன்பப்ளிஷன் படித்தோம் இல்லையா, இவைகள் எல்லாம். அப்புறம் என்ன பண்ணுவோம், கவர்மெண்ட் இஷ்யூஸ் அரசு வெளியீடுகள், இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இஷ்யூஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் என்டர்பிரனர்ஸ், அதாவது இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பன்னாட்டு அமைப்புகளின் வெளியீடுகள். அப்புறம் கடைசியாக ஒன்று சொல்கிறாங்க, இன்டர்நெட் பேஜஸ் இணையதள வழிவரையும் வருது இல்லையா, அவைகள் வெளியீடுகள் போன்றவைகள்லாம் ஏராளமாக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கிலீஷ் மீடியத்தில் என்ன 3 மட்டும் நிறுத்திட்டாங்க. நீங்கள் இதையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா. அதாவது நேஷனல் சாம்பிள் சர்வே பொருளாதார அமைப்பு வெளியீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, தேசிய கூரெடுப்பு வெளியீடுன்னு அமைப்பின் வெளியீடுகள், இந்திய ரிசர்வ் பேங்க் தான் ஒன்று, அதை நீங்கள் பண்ணிட்டீங்க. பொருளாதார ஆய்வறிக்கைகள் எக்கனாமிக் சர்வேஸ், பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் டைரக்டரேட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக் ஜேர்னல்ஸ், பப்ளிஷ்டு அண்ட் நான் பப்ளிஷ்டு இஷ்யூஸ், கவர்மெண்ட் இஷ்யூஸ் அண்டு இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இஷ்யூஸ், இன்டர்நெட் பேஜஸ், புக்ஸ், இதெல்லாம் சேர்ந்தது. ஓகேவா. இதெல்லாம் சேர்ந்தது செகண்டரி சோர்ஸஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஓகேவா. ஸோ இது வரைக்கும் தியரிஸை பார்த்துருக்கோம். அடுத்ததுலேயும் தியரிங்க தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் இருக்குது மேக்ஸ் இதெல்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் போட்டு பாருங்கள். ரொம்பவே குழப்பிக்க வேண்டாம், பயந்துக்க வேண்டாம். இந்த ஒரு பாடம் படித்தா தான் நம்ம தான் போகிறோமான்லாம் நீங்கள் படிங்க, இதுலேயும் பார்த்துக்கலாம், ஓரளவுக்கு வரும். ஓகேவா. 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்குன்னு இது வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். 5 மார்க்கில் மட்டும்தான் சம்மதம் இருக்குது. ஓரளவு ட்ரை பண்ண போட்டு பாருங்கள், இல்லைன்னா உங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணி பாருங்கள், ஓரளவு நம்ம பார்த்துடலாம். ஓகேவா. ஸோ அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாமா. அதாவது அடுத்து என்ன பார்க்குறோன்னா, அர்த்தமேட்டிக் மீன் ஆர் ஆவரேஜ் கூட்டு சராசரி அல்லது சராசரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதை நம்ம அடுத்த நாளைக்கு கிளாஸில் பார்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா தெளிவாக செய்யுங்க. கொஞ்சம் எழுதி அனுப்புங்க. பேப்பர் கொண்டு வராதவங்க இன்னமும் நிறைய பேர் கொண்டு வராமல் இருக்கீங்க. கொஞ்சம் கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுங்க. ஸ்கூலில் கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்காங்க. இது வரைக்கும் நடந்த டெஸ்ட் எல்லா பேப்பரையும் கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுங்க. நாங்கள் பேப்பர் ரிலேஷன் பண்ணி மார்க் உங்களுக்கு சொல்லிடுறோம். ஓகேவா. ஓகே, அடுத்த கிளாஸில் பார்க்கலாமா. ஆல் தி பெஸ்ட். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நல்லா எழுதி அனுப்புங்க.